ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சிம்பிளி சிவா. ஒரு மாலை பொழுது என் மனம் மகிழ புறப்பட்டு விட்டேன் செம்மொழி பூங்காவிற்கு. நுழைவு சீட்டு வாங்கும் இடத்தில் இருந்த மரத்தின் அழகை கண்டு மயங்கி நின்றேன். அங்கிருந்த அறிவிப்புகளை வாசித்தபடி நுழைவாயில் பரிசோதனைகளை கடந்து செயற்கையான இயற்கை அழகை காண மெல்ல நடந்தேன். வடிவமைக்கப்பட்ட அருவியின் அழகை கண்டு வியந்தேன். உள் நுழைந்ததும் மகிழ்ச்சியானேன். முதலில் மாற்றுத்திறனாளிகளின் விளையாட்டுத் தளம். இதை வடிவமைத்தவருக்கு ஒரு பாராட்டுதலை மனதில் கூறிக்கொண்டேன். அட, நம் வீர விளையாட்டை பிரதிபலிக்கின்ற சிற்பமல்லவா இது? என் நடை கொஞ்சம் வீரமாக மாறியது. சிறு குழந்தைகள் துள்ளி விளையாட அதைக் கண்டு நானும் குழந்தையானேன். அருமையான நடைபாதை. இருபுறங்களிலும் பூச்செடிகளும் மரங்களும். என் மனைவியும் அவளுக்கு தெரிந்த செடி கொடி மரங்களின் பெயர்களை உற்சாகத்தோடு என்னிடம் பரிமாறிக்கொண்டே வந்தாள். இயற்கையின் அழகை ரசித்தபடி என் நடை தொடர்ந்தது. எங்களின் நீண்டகால தேடல் நிறைவேறிய மகிழ்ச்சி. எங்களின் செம்மொழி பூங்கா. குழந்தையாய் மாறிப்போன எனக்கு நண்பன் ஒருவன் கையசைத்து வழியனுப்ப மீண்டும் ஒரு முறை குழந்தையானேன், உற்சாகமானேன். இருபுறமும் நம் தாகம் தீர்க்க குடிநீர் தொட்டிகள், இளைப்பாற ஆங்காங்கே இருக்கை தலங்கள். அட, பராமரிப்பில் ரோஜா செடிகள். மீண்டும் ஒரு முறை இந்த செடிகளில் பூத்து குலுங்குகின்ற பூக்களின் அழகை ரசிக்க வர வேண்டும். மழைக்காலத்தில் எங்களின் பூங்கா எப்படி இருக்கப் போகிறது என்று நினைத்தாலே இனிக்கிறது. தேனை தேடும் செயற்கை பட்டாம்பூச்சிகள். அடாடா, இது என்ன? எந்த நாட்டின் இளவரசர் என்று தெரியவில்லையே, ஊர்வலம் போகிறாரே. இருளத் தொடங்கியது. மின் விளக்குகள் மிளிரத் தொடங்கியது. என்ன அழகு, எத்தனை அழகு என்று பாடத் தோன்றியது எனக்கு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை துள்ளி குதிக்க விளையாட்டு தளம். சிறிது நேரம் ரசித்தபடியே இருந்த எனக்கு அருகில் இருந்த உணவகத்திற்கு மெல்ல அழைத்தாள் என் மனைவி. மனமகிழ்ச்சியோடு நடக்கத் தொடங்கிய எனக்கு மின் ஒளியில் மிளிரும் தெப்ப குளத்தையும் துள்ளி குதிக்கின்ற மான்களையும் கண்டு பிரமித்து போனேன். பிரியா மனமில்லாமல் பிரிந்து வந்தேன். மீண்டும் ஒரு முறை உன்னை காண வருவேன் என்று. உங்களின் சிவகுமார், கோவையிலிருந்து.